வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், பஜாஜ் பல்சர் NS 400Z அப்கிரேடட். ஸோ NS 400 பற்றி முன்னாடியே நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம், மேலே ஐ கார்டில் வரும், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன சேஞ்சஸ், என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ப்ரைஸ் பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் இது இல்லாமல் இது வந்து கம்ப்ளீட் ஒரு ரைட் ரிவ்யூவாக தான் இருக்க போது. நான் உங்களுக்கு ரைட் பண்ணி எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ வண்டியை வந்து அதுக்கு முன்னாடி நான் சுற்றி காமிக்கிறேன். என்ன ஒரு டிசைன்! ஸோ NS அப்படின்னு பார்த்தாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்னேச்சர் டிசைன். NS 200 வந்தது தான் இந்த NS 400. வண்டி ரொம்ப காம்பேக்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு வந்து ஒரு மஸ்குலராகவும் இருக்குது. சூப்பர் பைக் ஃபீல் கொடுக்குதுல பார்க்கும்போது. எஸ், ஸோ இந்த வண்டியை பற்றி பேசணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த வெர்ஷன் 1,85,000 இருந்துச்சு. இப்போ வந்துட்டு 1,92,000, ஒரு 7,000 rupees தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த அப்கிரேடுக்கு. பட் அப்கிரேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அள்ளி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. சிசி அப்படின்னு பார்க்கும்போது சேம் சிசி தான், அதே 373cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. பட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இன்டர்னலாக நிறைய சேஞ்ச் பண்ணதுனால அதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு 3 PS பவர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 40லேருந்து 43 PS பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 8,500 RPMல ப்ரொடியூஸ் பண்ணிச்சு 40 PS. இப்போ இது 9,000 RPMல 43 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. 35 Nm டார்க் வந்து 7,000 RPMல ப்ரொடியூஸ் பண்ணிச்சு ப்ரீவியஸ் வேரியண்ட். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7,500 RPMல 35 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் முக்கியமாக பார்த்தோன்னே தெரியுது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேடியேட்டர் கவுல் இருக்குல்ல, ஸோ இதோட டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹீட் டிசிபேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலுக்கு வராத மாதிரி வெளியில் போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த என்ஜினில் பண்ணியிருக்க சேஞ்சஸை வந்து பார்த்திங்கன்னா மோர் எஃபிஷியன்ட், மோர் பவர்ஃபுல், பவர் டு வெயிட் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. நல்ல ஒரு தெர்மல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இது ஹீட் கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணும். 2.7 secondsலேயே வந்துட்டு 0 to 60 நீங்கள் அப்டைன் பண்ண முடியும். 0 to 100 அப்படிங்கும்போது உங்களுக்கு 6.4 secondsலேயே பண்ண முடியும். பட் இதுக்கு முன்னாடி வந்துட்டு 7.5 secondsல தான் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு நல்ல ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் அப்படின்னே சொல்லலாம் பவரில். ஸோ இது வந்து வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது வண்டியோட வெயிட்டும் ரொம்ப கம்மி தான், 173 kg தான் வெயிட்டு. ஸோ பவர் டு வெயிட் ரேஷியோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த NS 200லாம் நீங்கள் ஓட்டியிருப்பீங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம பல்சர் 220 வந்துச்சு, அதுக்கப்புறம் NS 200 வந்துச்சு. ஸோ பல்சர் 220 ஓட்டுறதுக்கும் பல்சர் NS 200 ஓட்டுறதுக்கும் அந்த ஒரு வெயிட்லெஸ்ஸான ஒரு ஃபீல் இருக்கும் தெரியுமா? அதே மாதிரி தான் இதுவும். என்னதான் இது வந்து இந்த 400cc செக்மெண்ட்டில் இருந்தாலும் நீங்கள் டாமினார் இதையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதுலேயும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பவர் வார் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ப்ளஸ் வந்து இதில் ஒரு முக்கியமான ஃபீச்சர் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் த்ரோட்டலில் உங்களுக்கு அப் ஷிஃப்ட் டவுன் ஷிஃப்ட் ரெண்டுமே பண்ண முடியும் கிளச்லெஸில். இது வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர் இந்த செக்மெண்ட்டில் அவங்க கொடுத்துருக்கிறது. உங்களுக்கு வந்துட்டு கிளச்லெஸ் ஷிஃப்டிங் வந்துட்டு குயிக் ஷிஃப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குயிக் ஷிஃப்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 400cc செக்மெண்ட்டில் பஜாஜ் வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் எக்ஸ்டர்னல் சென்சார் வந்து பார்த்திங்கன்னா இதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க போஷோட கம்பைன் பண்ணி. அது வந்து நான் உங்களுக்கு ஓட்டும்போது காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. அண்ட் தென் இதில் வந்துட்டு முக்கியமான அப்கிரேட் வந்து இந்த ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டயர்ஸ். ஸோ டயரோட செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரியரில் அப்கிரேட் பண்ணிட்டாங்க. 140 செக்ஷன் இதுக்கு முன்னாடி இருந்தது, இப்போ 150 செக்ஷனாக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அப்போலோ ஆல்ஃபா சீரிஸோட ரேடியல் டயர் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே. ஸோ இந்த டயரோட பர்ஃபார்மன்ஸ் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த வெறும் 7,000 rupeesக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டயர் தான் கிடைக்கும். பட் இவங்க வந்து இவ்வளோ பெரிய அப்கிரேட் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் சீட் ஹைட் ரிமைன் சேம் 805 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரிமைன் சேம் 165 mm, அதில் எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. வண்டி வந்து 150 செக்ஷன் டயர் கொடுத்ததுனால பசங்க கொஞ்சம் கார்னர்லாம் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக விளையாடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான அப்கிரேட் ஃப்ரண்ட்டில் பிரேக் பேட். எஸ், ஸோ அதே 320 mm டயா தான் டிஸ்க்கு. பட் இந்த கேலிப்பரில் இருக்கிற பிரேக் பேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்டர்டு பிரேக் பேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. விச் மீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னா குயிக் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியிலே ஸ்டாப் பண்ண முடியும். பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு 7%. ஸோ ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் கம்மியிலே நீங்கள் வந்து வண்டியை நிறுத்த முடியும். ஸோ அது வந்து பிரேக் பேட்ஸ் வந்து லைஃப் எப்படி வருது அப்படின்னு தெரியல. பட் அது இருந்தாலுமே இவங்க வந்து கிளைம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ சேஞ்ச் பண்ணியும் இன்ஜினில் கை வச்சியும் மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அதே 28 kmpல அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த குயிக் ஷிஃப்டர்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா
ஃபுல் த்ரோட்டலில் நீங்கள் குயிக் ஷிஃப்ட் பண்ணுறது வந்துட்டு ஒன்லி ஸ்போர்ட்ஸ் மோடில் தான் பண்ண முடியும். ஸோ அதுக்குண்டான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து ஈஸியாக ஆன் த கோலே நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அது நான் உங்களுக்கு போகும்போது எப்படின்னு காமிக்கிறேன். என்ன நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, இந்த ஃபியூல் டேங்கில் வந்துட்டு 12 லிட்டர் முன்னாடி கொடுத்துருந்தாங்க, அது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா இதுலேயும் 12 லிட்டர் தான் கொடுத்துருக்காங்க. பசங்க இனிமேல் இதை வச்சுட்டு டூரிங் பண்ணலாம் ஆசைப்படுவாங்க. ஸோ பட் இருந்தாலும் 28 kmpl அப்படிங்கும்போது மைலேஜ் ரொம்ப அதிகம். 10 லிட்டரில் 250 கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட் நீங்கள் கவர் பண்ண முடியும். ஹைவேல போனீங்கன்னா 28 அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு எப்பயுமே நமக்கு பஜாஜ் பைக்ஸ் பற்றி தெரியும்ல. ஸோ நீங்கள் எப்படி ரைட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்ச் இருக்கும் ஃபியூல் எஃபிஷியன்சியில். கொஞ்சம் நல்லா எக்கனாமிக்கலாக ரைட் பண்ணிங்கன்னா அவங்க கிளைம் பண்ணதை விட அதிக மைலேஜ் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த சைடு மிரர்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான சைடு மிரர். டாமினாரில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இப்போ KTM 390லையும் கொண்டுட்டு வந்தாங்க. இப்போ இருக்கிற ஆல்மோஸ்ட் பஜாஜ் அந்த 400cc செக்மெண்ட்டில் எல்லாத்துலேயுமே கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சைடு மிரர், ராக் சாலிட் சைடு மிரர். நல்ல டிசைன், குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஆல்ரைட் கைஸ், ஸோ இப்போ வந்து வண்டியை நம்ம ஓட்டி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஒரு கியரில் எப்படி இருக்குது, கிளச் ஃபீல், சஸ்பென்ஷன் ஃபீல், டயர் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். அந்த கோல வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். செக்ஷன் நைஸ், சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. இக்னிஷன் ஆன் பண்ணுறேன். சூப்பர், ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். உங்களுக்கு இங்கே வந்துட்டு ஒரு குட்டியாக கம்ப்ளீட் டிஜிட்டல் பார்ட் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு இன்ஃபோடைன்மெண்ட்டில் இருக்க கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஃபியூல் கேஜ், மேலே வந்துட்டு 12,000 RPM வரைக்கும் போகிற ஒரு RPM மீட்டர் மேலே கொடுத்துருக்காங்க. டிஜிட்டலாக டைம் கொடுத்துருக்காங்க. கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், ஓடோ, ரைடிங் மோட் இப்போ நான் ரோட்டில் இருக்குது. ஸ்பீடோ மீட்டர் கொடுத்துருக்காங்க. மேலே அந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் நான் ஆனில் வச்சுருக்கேன். அசார்ட் பட்டன், ஹெட்லைட் ஆன் ஆஃப். இது வந்துட்டு இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் கண்ட்ரோல் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு 4 சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. லோ பீம், ஹை பீம், இன்டகிரேட்டட் பாஸ் சுவிட்ச், ஹார்ன், இண்டிகேட்டர்ஸ், 5-step adjustable clutch lever, brake lever. Yes. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டர்னிங் ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா இது அதிகம், விச் மீன்ஸ் இவ்வளோ தான் உங்களால் டர்ன் பண்ண முடியும். ஸோ ஏறி உட்காந்தோடனே எனக்கு ஃபஸ்ட்டு ஃபீல் ஆகுறது என்னென்னா, வண்டி வந்து ரொம்ப காம்பேக்ட், வண்டி ரொம்ப லைட் வெயிட். அண்ட் இதோட ஜாமெட்ரிக் எப்படி இருக்குன்னா, பின்னாடி தூக்கிட்டு முன்னாடி ஸ்லைட்டாக அமிங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டுற மாதிரி இந்த R15 இந்த மாதிரியான பைக்கில் இருக்கிற மாதிரியான ஒரு பின்னாடி வந்து தூக்கிட்டு இல்லை. ஸோ இது வந்து ஸ்லைட்டாக இந்த ஃபீல் இருக்குது. ஸோ என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் வந்து நல்லாவே தெரியுது டிஃப்ரென்ஸ். என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் கியர், $9,700 RPM. செகண்ட் கியர் 10,300 RPM. எஸ். ஸோ செகண்ட் கியரில் நம்ம வந்து RPM ரைஸ் பண்ணும்போது 10,700 வரைக்கும் போச்சு. வெயிட், நான் தேர்ட் கியரில் இருக்கேன். சரி, வண்டி வந்து பார்த்திங்கன்னா வெல் பிளான்டட். இந்த டயர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே க்ரிப்பு வந்து சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. பிளான்டடாக இருக்குது வண்டி. சவுண்டுமே ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஆக்சுவலாக வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், இது அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் சவுண்ட் வந்து டுப் 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 டுப்புன்னு இருக்கும் ஐடிலிங்கில். நல்லா ரெவ் பண்ணாலுமே சவுண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. டேக்கிங் லெஃப்ட், செகண்ட் கியர். ஸோ கிளச் வந்து பார்த்திங்கன்னா, கிளச்சு நான் வந்துட்டு அல்ட்ரா லைட் அப்படின்னு சொல்ல முடியாது. கிளச் வந்து ரொம்ப மாடரேட்டர் தான் இருக்குது, கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த Z400 வந்து நான் ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ண மாதிரி இருக்குது. மேபி இந்த பொசிஷன் என்னன்னு தெரில. கிளச் வந்து நான் அதாவது ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, பட் பிடிச்சிட்டா அதுக்கப்புறம்
ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆனால் கிளச்சில் வந்து பெருசாக அவங்க எந்த சேஞ்சும் பண்ண மாதிரி சொல்லலை. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து சாஃப்டாக இருக்குது. ரியர் சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டை விட ஸ்டிஃபாக கொடுத்துருக்குறாங்க. பட் அது வந்து ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள் தான். ரியர் வந்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிரேக்கிங் வந்துட்டு சூப்பர் ப்ராக்ரெசிவாக தான் இருக்குது. ரொம்ப நறுக்குன்னு இல்லை, தமிழில் சொல்லணும்னா நறுக்குன்னு சொல்லுவாங்களே, ரொம்ப ஷார்ப் அப்படின்னு சொல்ல முடியாது. ப்ராக்ரெசிவாக தான் பிரேக் இருக்குது. பட் பிரேக்கிங் கெப்பாசிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. அது ஈவன் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகும்போது, நான் வண்டி இப்போ ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு வந்துருக்கேன், எடுத்துகிட்டு வந்து தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ அங்கே வந்துட்டு வரும்போது நான் பிரேக் பண்ணி பார்த்தேன். ஸோ அங்கே வந்துட்டு பாருங்கள், இப்படி கம்பைன் டுகெதர் வந்துட்டு நீங்கள் பிரேக் பண்ணும்போது அதோட ஸ்டாப்பிங் கெப்பாசிட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டி உட்காருது, பிளான்டாக உட்காருது. ஸோ அங்கே தான் வந்துட்டு அந்த 7% வந்துட்டு அந்த டிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, பாருங்க அங்கே தான் வந்துட்டு பேசுது. சைடு மிரர், ஃபேவரட் சைடு மிரர் கைஸ். பாருங்கள் பின்னாடி அப்படியே என்டையர் ரோடும் தெரியுது பாருங்களா. 2 லேனும் தெரியுது, சைடில் நிற்கிற வண்டிலாம் தெரியுது. நான் இதுக்கே ஆக்சுவலாக ஜாக்கெட் போட்டிருக்கேன். நல்ல ஒரு அருமையான இந்த டிசைன் இல்லை, இந்த டிசைன் வந்து சூப்பரான டிசைன். அண்டு சைடு மிரர் வந்து வெளியிலையும் போகல, ஹேண்டில் பார்க்குள்ளேயே தான் அகாமடேட் பண்ணியிருக்காங்க. சைடு மிரர்லாம் பெரிய விஷயமும் நினைப்பீங்க, சைடு மிரர் தான் பெரிய விஷயம் பைக்லேயும் கார்லேயும். அதை மறந்துடாதீங்க. சூப்பர், நைஸ். இப்போ அந்த பம்பிலலாம் விட்டேன்ல, உட்காந்துட்டு தான் வந்தேன். ஆக்சுவலாக லிஃப்ட் ஆகவே இல்லை, உட்காந்துட்டு தான் வந்தேன். அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. சஸ்பென்ஷன் வந்துட்டு வெல் டியூன்டு சஸ்பென்ஷன். நீங்கள் பஜாஜ் பைக்ஸ் எல்லாத்துலேயுமே இந்தியன் ரோட்ஸ்க்கு தகுந்த மாதிரி வெல் டியூன்டு சஸ்பென்ஷன் கொடுப்பாங்க. இதுலேயும் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணலை, வெல் டியூன்டு சஸ்பென்ஷன். எனக்கு சிமிலராக இந்த சஸ்பென்ஷன் வந்துட்டு ஸ்பீட் 400 சஸ்பென்ஷனை ரைட் பண்ண ஃபீல் இருக்குது. ஸோ ஆனால் ஸ்பீடு 400ல் கொடுத்துருந்த அந்த ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ஃபீல் தான் இதுலேயும் இருக்குது. நான் ரைட் பண்ணதுக்கப்புறம் ரியரும் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. சஸ்பென்ஷன் வந்துட்டு ஸோ ஃபார் குட். அண்ட் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இங்கே பாருங்கள், நான் 5th கியரில் இருக்கேன். என்னால் 40 வரைக்கும் கியர் நாக்கிங் இஷ்யூ இல்லாமல் என்னால் போக முடியுதுங்க. பாருங்கள், கியர் இது வரைக்குமே நாக் ஆகலை, 40 வரைக்கும் போக முடியுது. 6th கியரில் 50 வரைக்குமே நாக்கிங் இஷ்யூ இல்லாமல் போக முடியுது. நீங்கள் டிராஃபிக்கில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு சும்மா நீங்கள் மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப கம்மி பண்ணிங்கன்னா மட்டும் கியர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் பிக்கப்புமே வந்து ரொம்ப நேரம் ஆகலை. நீங்கள் இப்போ பாருங்கள், 3rd கியரு நான் 30லேருந்து தான் பிக்கப் எடுத்தேன். குயிக்காக பிக்கப் ஆகுது. ப்ராக்டிக்கலாக இன்ஜின் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை நீங்கள் இப்போ பாருங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட விசிபிலிட்டி வந்துட்டு ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு அந்த மோடெலாம் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன், ரைட் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ உள்ளே போகிறேன்னா, இப்போ ரைடிங் மோட் போகிறேன்னா, இப்போ ரோடில் இருக்கா. ஸோ இப்போ வந்து நான் ஸ்போர்ட்ஸ் மோடில் இருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் 3rd கியரில் இருக்கேன்னா, here we go, no clutch, 4th gear, 5th gear, 6th gear. அதே ஃபுல் த்ரோட்டலில் தான் இருக்கேன். பாருங்க, டவுன் ஷிஃப்ட் பண்ணுறேன் வித்தவுட் நாக்கிங். வீல் வந்து பிளாக் ஆகலை, பாப் ஆகலை. 4th கியர், அப் ஷிஃப்ட், எஸ், ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, நல்ல விஷயம். வண்டி வந்து ஸ்டேபிளாக இருக்குது கைஸ், நல்லாவே ஸ்டேபிளாக இருக்குது.
ஃபிஃப்த் கியரில் 7000 RPMக்கு மேலே வண்டி சும்மா கோஸ்ட் தான். என்ன புஷ்ஷு வேறு லெவலாக இருக்குது. ஸோ டியூக் 390 2017 மாடல். அதில் நான் ஃபீல் பண்ணது நான் இப்போ இதில் ஃபீல் பண்ணுறேன். பட் அது 4000 RPMலேயே அது வேலையை காமிக்கும். இது 7000 RPMல வேலையை காமிக்குது. ஐ திங்க் அதுவுமே 43 PS சம்திங் பவர் தான் நினைக்கிறேன். 42 43 அப்போ. இப்போ இருக்க டியூக் 390 வந்துட்டு 46 பண்ணிட்டாங்க. பட் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் வேறு லெவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க பஜாஜ். சிட்டிக்குள்ளலாம் நீங்கள் ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த வண்டி சூப்பராக இருக்கும். டயர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கிரிப்பு. செகண்ட் கியர்லேருந்து போய் பார்க்கலாம். 69. Fourth gear 125. Wow. So வேற லெவல் பிரேக்கிங். அசால்ட்டாக போகுது. 125 130 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அசால்ட்டாக போகுது. ஹெவியாக இருக்குது காய்ஸ். 130 போயிட்டா விண்ட் பிளாஸ்ட் ரொம்ப ஹெவியாக இருக்குது. இங்கே தான் வேலை காமிக்குது. ஸோ 140க்கு மேலே வண்டி வந்து இருக்குது. ஏன் வண்டி வெயிட் அதிகமாக இல்லைல்ல. ஸோ என்னன்னா ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக நேக்கடாக இருக்குது. ஆப்போசிட் விண்டில் போயிட்டுருக்கேன். அடிச்சு என்ன தூக்கிடும் போல், பறந்துருவோம் போல் நான் பின்னாடி. அப்படி இருக்குது. மேபி நம்ம ரிட்டர்ன் வரும்போது பண்ணி பார்க்கலாம். ரிட்டர்ன் வரும்போது வந்துட்டு அந்தளவுக்கு விண்டு இருக்குது சான்சஸ் இல்லை. இது இப்போ நான் ஆப்போசிட் விண்டில் போயிட்டுருக்கேன். பட் வாய்ப்பே இல்லை. அசால்ட்டு, ரொம்ப அசால்ட்டாக 150 போயிடுச்சு. இன்னொரு 157 எனக்கு தெரிஞ்சு 160 மேலே புஷ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏர்லி மார்னிங் புஷ் பண்ணால் 160 கிட்ட புஷ் பண்ணலான்னு நினைக்கிறேன் வண்டியை. அவங்க கிளைம் பண்ணியிருக்கிறது டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 157. இதுக்கு முன்னாடி இருந்தது வந்துட்டு 150 வரைக்கும் மேக்ஸிமம் டாப் ஸ்பீடு. இது வந்து 157 கிளைம் பண்ணியிருக்காங்க. டயர் தான் வேறு லெவல் கிரிப்பு டயர். ஸோ மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 28 kmpl கிளைம் பண்ணுறாங்க. 28 kmpl வந்து இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷனில் இருந்த சேம் மைலேஜ் தான். ஈவன் இதில் வந்துட்டு ஒரு 1000 RPM வந்து ரெட் லைன் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு வந்து மைலேஜ் ட்ராப் ஆகலை. ஸோ ஒரு சூப்பரான அப்கிரேட் அப்படின்னே சொல்லலாம். பாருங்க 82 செகண்ட் கியர்.
ஹெவி விண்ட் பிளாஸ்டில் 156. அவங்க சொன்ன டாப் ஸ்பீடு வந்துட்டு அடித்தாச்சு. ஸோ குட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் கொடுத்துருக்க டெஸ்டிங் வெஹிக்கிள். ஸோ அஃபிஷியலாக வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க டெஸ்ட் பண்ணுறதுக்காக. அதனால தான் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த அளவுக்கு டாப் ஸ்பீடு போயிட்டு. பட் ஸ்டில் வந்து இந்த டாப் ஸ்பீடு நீங்கள் வந்துட்டு நார்மல் ரோட்டில் ட்ரை பண்ணாதீங்க. நான் வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷன் கீரோடு இருக்கேன். ஹெல்மெட்டு, ஜாக்கெட்டு, க்ளவுஸு எல்லாமே போட்டுட்டு தான் நான் ரைட் பண்ணுறேன். ஸோ இந்த டாப் ஸ்பீடு வந்து நீங்கள் நார்மலாக டெஸ்ட் பண்ணாதீங்க. அந்த பக்கம் தான் ஆப்போசிட் விண்டுன்னு பார்த்தா இந்த பக்கம் ஹெவியாக ஆப்போசிட் விண்ட் இருக்குது. அதை விட ஸோ வைப்ரேஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்டரில் ஆல்வேஸ் இருக்குது அந்த பஸ், மைனர் பஸ் வந்து அது இருக்க தான் செய்யுது. ஹேண்டில் பாரில் இருக்குது, ஃபுட் பெக்ஸில் இருக்குது, ஈவன் சீட்டில் கூட இருக்குது. பட் அதெல்லாம் இது கொடுக்குற பர்ஃபார்மன்ஸில் இது சீரில் அதெல்லாம் ஒன்றுமே தெரியல. உங்களோட என்ஜினோட சவுண்டு வந்து உங்கள் காதுக்குள்ளே போயிட்டு பொய்ங்குது, அவ்வளோதான். மற்றபடி இந்த வைப்ரேஷன்லாம் பெருசாக நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இல்லை. அது நீங்கள் வந்துட்டு இந்த பட்டர் ஸ்மூத் என்ஜின் வண்டியெல்லாம் ஓட்டிட்டு நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதோட பர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நீங்கள் நோட்டீஸே பண்ணக்கூடாது. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா இந்த ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொஞ்சம் இன்னும் ஒரு 3 லிட்டர் போட்டிருந்தாங்கன்னா 15 லிட்டர் ஆகிருக்கும். 15 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு சிட்டி ப்ளஸ் வீக்கெண்டில் நேட்டிவ் போகிறவங்க, டூர் போகிறவங்கலாம் ஒரு செம பேக்கேஜாக இருந்திருக்கும்னு நினச்சேன். பட் அது அவங்க பண்ணலாம். மேபி ஃப்யூச்சரில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் எதுக்குன்னா வண்டியோட வெயிட்டை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ வண்டி வந்து லைட் வெயிட்டு, அப்போ தானே அந்த ஃபீல் இருக்கும். இது தானே அவங்க டியூக் 390 இதுக்கு முன்னாடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கம்மியாக தான் இருக்கும். வண்டி ஓட்டும்போது சும்மா அப்படியே பேப்பர் ராக்கெட் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கியர் ஷிஃப்டிங்கும் 4000 RPMக்கு மேலே வச்சு சுண்டுனீங்கன்னா அப்படியே பறக்கும்ல. ஸோ அந்த ஃபீல் இதுலேயுமே இருக்குது. அது ஒரு 6000 7000 RPM கிட்டலாம் போகும்போது அந்த ஃபீல் உங்களுக்கு, அந்த த்ரில்லு வந்து உங்களுக்கு இந்த வண்டி கொடுக்குது ஃபார் ஷுர். அதில் வந்து நீங்கள் எந்த வித டிசப்பாயின்மெண்ட்டுமே இருக்காது உங்களுக்கு. ஸ்போர்ட்ஸ் மோடில் வண்டியை போட்டுக்கோங்க, நல்லா செய்யலாம் சிறப்பாக. ஸோ காய்ஸ், கண்டிப்பாக வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டாப் ஸ்பீடு, பிரேக்கிங் டெஸ்ட் எல்லாமே பண்ணி காமிச்சேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது வண்டி. டயர் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். டயர் எப்படி தேஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நியூட்ரல் பாருங்க, டயர் பாருங்கள். இந்த ஆல்ஃபா சீரீஸ் அப்போலோ டயர். இது டயரே வந்து ஒரு சாலிடான டயர். இது ரியர் டயர் பாருங்கள். டயரோட grip வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. எஸ். ஸோ ஓவராலாக வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ் வேணும், த்ரில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். வித் ஃபியூல் எஃபிஷியன்சியோட ஒரு 28 kmpl அவங்களே கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ப்ளஸ் இந்த மாடர்ன் ஃபீச்சர்ஸ், குயிக் ஷிஃப்டர்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறவங்க, ரைடிங் மோட்லாம் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த வண்டியை தாராளமாக எடுக்கலாம். ஸோ எனக்கு வண்டி வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, பாய்.